ம். டெப்ரிசியேஷன்ன்றது என்னன்னா, ஒரு அசர்ட்டா நான் இந்த இந்த இப்ப வாங்குறேன். அதே அசர்ட்டா நான் யூஸ் பண்ண பண்ண என்ன ஆயிடும் அப்படின்னா, தேய்மானத்தினாலயோ, இல்ல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னாலயோ, இல்ல வந்து அதோட லைஃப் ஸ்பேனே அவ்வளவு நாள் தான் அப்படின்றதுனாலயோ என்ன ஆகும்னா, அதோட வேல்யூ வாங்கின விலையில இருந்து கம்மியாகி இருக்கும். அந்த decrease in value of the asset might be due to um, wear and tear, or due to technological advancements of the other assets, or continuous usage, அந்த மாதிரி ரீசன்ஸா இருக்கலாம். புரியுதா? டெப்ரிசியேஷன்ன்றது வந்து நம்ம வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. நம்மளே தோராயமா 20% 10% போட்டு அது பேசிக்கா அது வந்து இட்ஸ் லாஸ். அத வந்து ஒரு ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ப்ரொபோர்ஷனேட்டா பிஎன்எல்ல காமிக்கிறதன் மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து அந்தந்த இயற்கான தேய்மானத்தை அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் பண்ணி ரெக்கார்ட் பண்றதுன்றது தான் டெப்ரிசியேஷன். புரியுதா? கிட்டத்தட்ட அப்படி சொல்லலாம். தேய்மான செலவுகள்ன்றதை விட எப்படி சொல்லணும்னா, இந்த வேல்யூ இப்ப கால்குலேட்டர் இன்னைக்கு வச்சிருக்கீங்கன்னா அதோட வேல்யூ அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, கம்மியாகும் இல்லடா. அந்த டைம் அந்த கம்மியாகிற வேலை ஒரு வருஷத்துக்கு இன்னும் கம்மியான வேலை தான் டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஸோ டெப்ரிசியேஷனோட இது வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு தான் அப்ளிகபிள். டெப்ரிசியேஷன் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஃபிக்ஸ்ட் அசெட். ஓகே, இப்போ டெப்ரிசியேஷன்ன்றது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது படிங்க செல்லம். டெப்ரிசியேஷன் படிங்க, அமார்டைசேஷன் படிங்க. ஸோ டெப்ரிசியேஷன்ன்றது என்ன அர்த்தம்னா, வியர் அவுட் ஆர் ஆப்சலசன்ஸ் த்ரூ டெக்னாலஜி. அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அசர்ட்டோட அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஒரு காஸ்ட் ஆஃப் த மிஷின் வந்து வில் பி ரிட்டன் ஆஃப் ஓவர் இட்ஸ் எஸ்டிமேட்டட் யூஸ்ஃபுல் லைஃப். அப்போ எல்லா டான்ஜிபிள் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்லயும் சார்ஜ் பண்றதாண்டா டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்ன்றது டான்ஜிபிள் அசெட்ஸ், அமார்டைசேஷன்ன்றது இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். எழுதிக்கோங்க செல்லம். Depreciation expense is charged on all tangible fixed assets. Depreciation expense is charged on all tangible fixed assets. Okay, va. Amortization is expense is charged on all intangible assets. Tangible na பார்க்க முடியும். Building, furniture, fixtures பார்க்க முடியும். Intangible na பார்க்க முடியாது. Goodwill, copyright, patent, royalty அதெல்லாம். எழுதிக்கோங்க. எழுதி சொல்லலாம். ரெண்டுமே எழுதிட்டீங்களா? எக்ஸாம்பிள்ஸ் போட்டுட்டீங்களா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டான்ஜிபிள் அசெட்ஸ் எழுதிக்கோங்க. லேண்டு, மிஷினரி, பில்டிங், intangible asset, patents, goodwill, copyright.
வெரி குட். டெப்ளீஷன் எழுதிக்கோக்கண்ணா, இம்பார்ட்டன்ட்ரா. எம்சிக்யூல வரும், இது அப்படியே எழுதிக்கோச்சு நம்ம டெப்ளீஷன். எம்சிக்யூல முக்கியமானது. குட். இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோடா. ஓகே, இப்ப பாருக்கண்ணா, டெப்ரிசியேஷன்ன்றது வந்து ரெண்டு மெத்தட் இருக்குடா. இது எதுக்கோ சொல்லுமா, there are two alternative methods of recording. ஒண்ணு வந்து asset account சார்ஜ் பண்ணிடுவோம்டா, depreciation account debit to asset ன்னு போட்டுருவோம். ஓகே, இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவோம்னா depreciation to provision for depreciation போடுவோம். ரெண்டு மெத்தட் இருக்கு. இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்புறம் எழுதுங்க. இந்த இதுல வந்து depreciation to asset ன்னு போயிடும். ஓகேவா, இதுல எப்படி போயிடும்னா provision for depreciationல depreciation to provision for depreciation போயிடும். எதுக்கோ சொல்லலாம். குட், வெரி குட். இப்போ பாருடா, இப்போ ஜார்னல் என்ட்ரிஸ் போலாம். இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் டெப்ரிசியேஷன் நிறைய இருக்கு கண்ணா. ஃபிக்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், சம் ஆஃப் இயர்ஸ் டிஜிட் மெத்தட், சிங்கிங் ஃபண்ட் மெத்தட், ஆன்யூட்டி மெத்தட், இன்சூரன்ஸ், நிறைய இருக்கு. இதுல ப்ரெடாமினண்டா இந்த ரெண்டு மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா, மெத்தட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாதாரண டெப்ரிசியேஷன் நான் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா எழுதிக்கோடா குட்டி நோட்ல. Depreciation formula is equal to cost of the asset minus residual value divided by estimated life of the asset. Cost of the asset minus residual value divided by estimated life of the asset. எழுதிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல வருஷா வருஷம் டெப்ரிசியேஷன் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகே, ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்லயும் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், ரிட்டர்ன் ஆன் வேல்யூ மெத்தட்ல வருஷா வருஷம் டெப்ரிசியேஷன் அந்த ப்ரோன விஷயத்தோட பேலன்ஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க.
அப்போ கம்மியாயிட்டே இருக்கும். ஃபார்முலா எழுதிட்டீங்களா? எழுதிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் டெப்ரிசியேஷன் வில் பி ஃபிக்ஸட். Next, reducing balance method. Depreciation is calculated on opening WDV. எழுதிக்கோங்க. Depreciation is calculated on opening WDV. Good. இது எழுதிக்கோங்க செல்லுமா. அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்ல டெப்ரிசியேஷன் கான்ஸ்டன்டா, ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்ல எழுதிக்கோங்க. ஃபார் நியூலி அக்வைர்ட் ஃபிக்ஸ்ட் அசெட் ஒரிஜினல் காஸ்ட் இன்டு ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன். எழுதிட்டீங்களாமா? For existing fixed asset, opening WDV into rate of depreciation. Good. இப்போ illustration 8 பார்க்கலாம். சிவானி, டெப்ரிசியேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எப்போ தெரியும், என்ன தெரியுமாடா ஃபார்மேட்டு? ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் தி அசெட், பர்ச்சேஸ் பிரைஸ் ஆஃப் தி அசெட், ஃப்ரைட் சார்ஜஸ், இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதுலேருந்து லெஸ் ரெசிடுவல் வேல்யூ வருதுல்ல, அதை யூஸ்ஃபுல் வேல்யூ என்னவோ அதோட டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் உனக்கு சொல்லி கொடுத்தது. இப்பார் செல்லம், இப்போ மிஷின் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் மிஷின் 90,000 கொடுத்துருக்காங்கடா. இந்த மிஷின் வாங்கும் போதே 10,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் இன்கரா இருக்கு. ஓகே, அப்போ காஸ்ட் ஆஃப் த மிஷின் plus expenses incurred will give you total cost of the machine. Okay, minus residual value divided by number of years will give you depreciation. இப்ப பாருங்க,
இப்போ இது மிஷின் 1க்கு போட்டிருக்கேன். இப்போ மிஷின் 2க்கு போடுறேன் பாருங்க. மிஷின் 2 டேட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன கண்ணா இல்ல டெப்ரிசியேஷன் சாப்டர்ல டேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் த மிஷின் எவ்வளோ 24,000. செகண்ட் மிஷினரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இது 31,000. அப்போ காஸ்ட் ஆஃப் த டோட்டல் மிஷின் என்ன 31,000 மைனஸ் ஸ்கிராப் எவ்வளோ டிஸ்டிவல் வேல்யூ எவ்வளோ 3,100 டிவைடட் பை 6. புரியுதாடா? புரியுதா இல்லையா? அப்போ 31,000 minus 3,100 divided by 6 which is 4,650. ஓகேவா? 4,650. அப்போ இதுதான் அது இந்த 4,650. இப்போ இதுக்கு பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம as usual 4,650 divided by 31,000 into 100. 4,650 divided by 31,000 போட்டோம்னா 15%. இப்போ நீங்க மிஷின் நம்பர் 3 நீங்க போடுறீங்களா? போடுங்க சொல்லலாம். காஸ்ட் ஆஃப் மிஷின் plus expenses incurred will give you total cost of mission. அதுலேருந்து எஸ்டிமேட்டட் ரெசிடுவல் வேல்யூ கண்டுபிடிச்சு டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் பண்ணீங்கன்னா டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட் 15% வருதா? எது போட்டடா? மிஷின் நம்பர் 2வா? 18% வரணும் சொல்லலாம் பாருங்க.
18% வரணும் செல்லம். அப்படியா? எப்படி இதே டேட்டாக்கா? ஓ அப்படியா? ஒரு நிமிஷம். 1,05,000 plus. ஓகே அப்ப நான் இங்க மாத்திக்கிறேன். உங்க புக்ல கரெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேடா. அடுத்தது நீங்க போட்டுறீங்களா ஹோம்ஒர்க்கா? ஓ 16% is the right answer. Okay, thank you. ஹோம்ஒர்க்டா. ஸோ செக்லிஸ்ட் குட்டி நோட் எடுத்துக்கோங்க செல்லம். குட். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. டெப்ரிசியேஷனுக்கு இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். டேட் ஆஃப் பர்ச்சேஸ், கேலண்டர் இயரா ஃபினான்ஷியல் இயரா, சம்ல இதெல்லாம் நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகே, சம் போடும்போது இந்த செக்லிஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையா சம்ல நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து டெப்ரிசியேஷன் என்ட்ரிஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்டா, அதை நான் சொல்லி தரேன். ஸ்ட்ராங் டெப்ரிசியேஷன் ஜர்னல் என்ட்ரிஸ், 3 assets மாதிரி careful in 3 asset calculation. Careful in 3 asset calculation. Okay va? Which year you are asked to prepare depreciation account? Date of purchase, date of sale. இந்த டீடைல் எல்லாம் கரெக்ட்டா எழுதிக்கோ. இப்போ நம்ம வந்து ஸ்டேஜ் 2 சொல்லி தரேன்னு தெரியல. ஒண்ணுன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா எழுதிட்டு இதுக்கெல்லாம் ஆன்சர் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும்டா. Strong in provision for depreciation. Strong in depreciation journal entries மட்டும் இல்லாம you should be strong in provision for depreciation. இதோட இன்னொன்னு ஆட் பண்ணிக்கோங்கடா. Type of depreciation method asked. இதே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா கண்ணா? இதெல்லாம் நீ நாளைக்கு வரும்போது தரவா கோத்ரூ பண்ணிட்டு வந்துருங்க செக்லிஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இது பண்ணலாம். பட் ஃபார்மேட் எப்பவுமே இதே மாதிரி தான்டா. காஸ்ட் ஆஃப் மிஷினரி பிளஸ் எக்ஸ்பென்சஸ் டெப்ரிசியேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். சொல்லம் இல்லஸ்ட்ரேஷன் 9 ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. அதுல என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 9ல 7 lakhs plus 3 lakhs 10 lakhs as usual எடுத்துக்கணும். இங்க வந்து amount of depreciation 20% கொடுத்துட்டாங்கடா. ஆனா மிஷினரி எப்ப பர்ச்சேஸ் பண்ணிருக்கானா 1st ஏப்ரல். எப்பவுமே 31st மார்ச்ல தான் முடியறதான்னு பாத்துக்கோங்க. அப்பனா ஏப்ரல்னா 12 monthsக்கு கரெக்டா இருக்கு இல்லையா? ஆனா
ஜூலைனா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 9 மாசம் தான் இருக்கு. அப்போ 9 மாசம் தான் நீங்க டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும். எந்த மந்த்ல இருந்து டு த கேலண்டர் இயரோ, எந்த மந்த்ல இருந்து டு த ஃபினான்ஷியல் இயரோ, அதுக்கு தான் வந்து கால்குலேஷன் பண்ணி அது 9/12 இல்ல 12/12. இப்போ மூணாவது கேட்டகரி பண்ணா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச் 6 மாசம் தான் கால்குலேட் பண்ணுவோம். 6/12. ஜான்வரினா 3 மாசம். இது போடுறீங்களா ஹோம்ஒர்க்கு? இந்த மெத்தடோ இல்ல போன போன ஃபார்மேட்டோ ஏதாவது ஒண்ணு வந்து எம்சிக்யூல வரும்டா. ஓகேவா? ரைட். அடுத்த சம்ல இருந்து இல்லஸ்ட்ரேஷன் 10ல இருந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. சரியா? ஓகே. ஃபைல் அனுப்பிச்சிடுறேன்.